ருத்ராட்சம்னாலே நம்ம நினைவில் வர்றது சிவன் தான். ஏன்னா சிவனோட கண்ணீர்லேருந்து உருவானது தான் ருத்ராட்சம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு ருத்ராட்சம்க்கே அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னும்போது 1,08,000 ருத்ராட்சம் வச்சு ஒரு சிவலிங்கத்தையே உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ட்ராவல் வித் ராடி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த சிவலிங்கத்தை பார்த்து நானுமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். மகா சிவராத்திரி அன்னைக்கு பருவதமலை போகிறதுக்காக நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ மெயின் ரோட்லேருந்து நம்ம பருவதமலை போகிற வழியாக நம்ம திரும்பிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருந்துச்சு. என்னடா இது ஒரு சிவலிங்கம், இவ்வளோ பெரிய சிவலிங்கம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று இப்படி திரும்பி பார்த்தா ஃபுல்லாக ருத்ராட்சம்லேயே செஞ்சுருந்தாங்க. அன்றைக்கி மகா சிவராத்திரின்றதுனால ஓமெல்லாம் பண்ணி எங்களோட வேண்டுதெல்லாம் எழுத வச்சு ஒரு 108 தடவை ஓம் நம சிவாயன்னு எழுத வச்சு அதெல்லாம் வாங்கி சாமி கிட்ட வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பருவதமலை போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. 1,08,000 ருத்ராட்சம் வச்சு செஞ்ச நம்ம அப்பாவை பார்க்காம கண்டிப்பாக போயிடாதீங்க. டாடா பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ட்ராவல் வித் ராடி. ஓம் நம சிவாயா.